ஃபைனலி நம்ம சோர்சஸ் ஆஃப் டேட்டா நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸோட டாபிக் உள்ள வந்தாச்சு. இந்த சோர்சஸ் ஆஃப் டேட்டான்றது இப்போ உள்ள காலகட்டங்களில் டேட்டா யார் வச்சிருக்கானோ அவனை தான் அடிச்சுக்கவே முடியாது, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ நம்ம டேட்டாவை ஏன் கலெக்ட் பண்ணுறோம்னா, ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறோம், நீங்கள் என்ன சாதம் வச்சிருக்கீங்க, என்ன குழம்பு சாப்பிட்றீங்க, என்ன காய்கறி சாப்பிட்றீங்கன்ற ஒரு சிம்பிள் கொஸ்டின்லேயே அவங்க நியூட்ரியன்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க, என்னென்ன டிமாண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கே எடுத்துடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து மானியம் கொடுக்கும்போது அந்த விஷயங்கள் வந்து டிமாண்ட் இல்லாமல் கரெக்டாக போய் சேரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக டேட்டா வந்து எடுக்கிறாங்க. பாவர்ட்டி லைன் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் மக்கள் எதுலெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே டேட்டா மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவுக்கு டேட்டா ரொம்ப அவசியம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன்ற மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் சோர்சஸ் ஆஃப் டேட்டா எடுக்கப்படுது. இதை வந்து மூணாக பிரிச்சுக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விங், ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் விங், நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன். இது மூணாக பிரிச்சுக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விங் கீழே என்எஸ்ஓன்னு வரும். என்எஸ்ஓ வந்து என்எஸ்எஸ்ஓ ப்ளஸ் சிஎஸ்ஓ ரெண்டுத்தையும் டிபார்ட்மெண்ட்ஸையும் சேர்த்தது தான் என்எஸ்ஓ. ஃபர்ஸ்ட் வந்து என்எஸ்எஸ்ஓவும் சிஎஸ்எஸ்ஓவும் தனியாக தான் இருந்துச்சு. அப்புறம் 2019 தான் இதை என்எஸ்ஓக்கு கீழே மெர்ஜ் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ என்எஸ்எஸ்ஓ வந்துட்டு எந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுப்பாங்க, காம்ப்ளிகேட்டட் திங்ஸ், ரொம்ப எல்லா வீட்டையும் கணக்கெடுக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து என்எஸ்எஸ்ஓ எடுப்பாங்க. சிஎஸ்ஓ வந்துட்டு சிம்பிளான திங்ஸ், ஒரு 10 வீடு எடுத்தால் போதும் அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு சிஎஸ்ஓ எடுப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்தாங்க. இவங்களை 2019 என்எஸ்ஓக்கு கீழே மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்பவும் என்எஸ்ஓக்கு கீழே இவங்க தனியாக இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே வருவாங்க. அடுத்து வந்து ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் விங். இதில் 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கு. 1975 தான் இந்த லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க. எதெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு 20 பாயிண்ட் இருக்கு. 20 பாயிண்ட் வந்து இப்போ வாட்டரே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். அந்த வாட்டர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அவங்களும் எடுப்பாங்க, வாட்டருக்கான மினிஸ்ட்ரியும் எடுப்பாங்க, அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் எடுப்பாங்க. ஓகேவா? இப்போ அந்த மாதிரி 20 பாயிண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து 1975 ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணாங்க. 2006 தான் இந்த லிஸ்ட் வந்து ஃபைனலைஸ் ஆனிச்சு. அடுத்து வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராஜெக்ட் மானிட்டரிங். இது என்னன்னா 150 கோடிகளுக்கு மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் இருக்கு. ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுற ஸ்கீமாக இருக்கு. இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படியெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராஜெக்ட் மானிட்டரிங்கில் இவங்களும் வந்து இதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுப்பாங்க. அடுத்து MPLAD, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஃபண்ட். இது வந்துட்டு ஒரு 5 கோடி கொடுப்பாங்க ஒரு எம்பிஸ்க்கும் அவங்களோட ஏரியாவை டெவலப் பண்ணுறதுக்கு. இதில் 2.5 crores ஒரு 6 monthsக்கும் 2.5 crores இன்னொரு 6 monthsக்கும் கொடுப்பாங்க. இவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு சஜஸ்ட் பண்ணி இந்த ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க அதை ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வந்து இதுக்கு கீழே தான் எடுக்கப்படும். ஓகேவா? இப்போது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு என்எஸ்எஸ்ஓ வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் என்எஸ்ஓ, அதுக்கு உள்ளே தான் என்எஸ்எஸ்ஓ வரும், சிஎஸ்எஸ்ஓ வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உள்ள நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கமிஷன் வந்து நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். இந்த ஷார்ட்ஸில் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.